ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மோட்டார் சக்தி. நான் உங்கள் சஞ்சய். இன்றைக்கி ஒரு மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் இல்லாமல் அதை தவிர்த்து அதுவே 10-7-8 வீடியோ போட்டாச்சு. அதை தவிர்த்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட அப்கிரேடுக்கு, அதாவது டெக்னிக்கல் அப்கிரேடுன்னு சொல்லிக்கலாம். அந்த ஒரு அப்கிரேடுக்கு ஒரு கேஜெட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த பாக்ஸோட அன்பாக்சிங், அதாவது மிஸ்ட்ரி பாக்ஸ், உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாதுல்ல, மிஸ்ட்ரி பாக்ஸோட அன்பாக்சிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்புறம் பர்சனலிஸ்ட்டில் என் சேனலுக்கு இன்ஸ்டா பேஜஸ் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்களோட அப்டேட்ஸ் அங்கேயும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ரியலி நானே ரொம்ப ஈகராக இருக்குங்க. இந்த பாக்ஸ்குள்ளார என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. நான் ரிவீல் பண்ணுறேன். ஆனால் இந்த பாக்ஸை நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். எதனால் பிரிச்சேன்னா, டெலிவரி பாய் கொடுக்கும்போது உள்ளே வந்திருக்கிறது என் ப்ராடக்ட் தானே அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கல. இல்லை கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை. இந்த இடத்துல நான் எங்கள் அப்பா அம்மாவை தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் கேட்ட உடனே நான் ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். நான் சோலோவாக தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. இது வரைக்கும் நான் பண்ண வீடியோஸ் எல்லாமே சோலோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். டீம்மேட்ஸ் இருக்காங்க, பட் நான் சோலோவாக க்ரியேட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு இந்த ஒரு செட் ஆஃப் கேஜெட் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் டக்குன்னு. பேக்கிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் டில்ட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதை நான் ரிமூவ் ஆஃப் பண்ணனா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுதான் அந்த ப்ராடக்ட், DJI OM4. இந்த பாக்ஸை இப்போ நம்ம நைஃப் வச்சுருக்கேன். இது எங்கள் அப்பா ரெடி பண்ண நைஃபு, காட்டு யூஸுக்கோசம் ரெடி பண்ணது. ஏன்டா இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இதை வச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேக்கிங்லேருந்து போகலாம். பேக்கிங் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. எப்படி சொல்லணும்னா ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் கொடுக்குது. ஏன்னா கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா ரேட் அதிகம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து தான் ஆகணும். இதில் MRP பார்த்தீங்கன்னா 13,000 போட்டிருக்காங்க, 12,999 போட்டிருக்காங்க. கிரே கலர், அப்புறம் மேட் இன் சைனா. பாருங்க, இன்னும் சைனா ப்ராடக்ட் தான் விட்றாங்க. பட் வாட் டு டூ, நம்மளுக்கு தேவையில்லை, வாங்கி தான் அவனை கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட் வித் த டேரிங் ஆஃப். எங்கே பிரிக்கலாம், எங்கேயுமே பிரிக்கிறது ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் ஸ்லிப் ஆகுதுங்க. இதுக்கும் ஆப்பிள் மாதிரி ஏதாவது அப்படியே அந்த ப்ரீமியம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அன்பாக்சிங் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். DJI பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த ஒரு டேரிங் மட்டும் கொடுங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்மூத்தான பேப்பர் மாதிரி இருக்கும். என்ன பிக்க வைக்கிறாங்க. பேக்கேஜ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸ் இங்கே வச்சிடலாம். பாக்ஸில் ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். லெட்டர்லாம் உங்களுக்கு நைஃப் ஓர வச்சிருக்கேன். ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டெபிளைசர்னு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டெபிளைசர்னு எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சாரி ஃபார் த ட்ரபிள். என் மொபைலையும் நான் இங்கே வச்சிட்டேன். ஒரு பார்ட்டியை நான் ஊர்லேயே விட்டு வந்துட்டேன். அதனால் என்கிட்ட அந்த பார்ட் இல்லை, அதை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். இது ஃபோன் அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். பேக்கில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குயிக் மவுண்ட், ஃபோல்டபுள் அண்ட் போர்ட்டபிள் ஆக்டிவ் ட்ராக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வெர்ஷன் 3.0 போல். ஆமாம், நான் இதை ஒரு அப்கிரேடுக்கு நான் பார்த்தேன். ஏன் நான் இதுக்கான ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வாங்கலை, இந்த ஜென்ரேஷன் வாங்குங்கிறதுக்கு இந்த ஆக்டிவ் ட்ராக்கரும் ஒரு ரீசன். குயிக் ரோல்ஸ் இருக்குது, ஸ்டோரி மோட் இருக்குது அண்ட் லாட் மோர். இங்கே பார்த்தீங்கன்னா DJI Mimo ஆப்பில் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த ஆப்புக்கான பார்கோட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரேக். இங்கே பாருங்கள், ஆப்பிள் கொடுப்பாங்கள்ல, ஆப்பிளில் மேக்புக் ப்ரோ அந்த மாதிரிலாம் ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்கள் இதை லிஃப்ட் பண்ணுங்கள், அதுவே போவோம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு டேர்னிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். நான் பிரிச்சுட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எப்படி ஓகே, இங்கே பாருங்கள், இதை எப்படி ஸ்லாட் பண்ணால் ஓப்பன் ஆகுது. சூப்பர். இங்கே சில சார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் DJI Mimo ஆப் கிரியேட் மேக்னெட்டிக் மூமெண்ட், இதுதான் இவங்க சொல்கிறாங்க. இதில் மேக்னெட்டிக் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க போல். அதனால் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் இதையே பற்றி நிறைய இடத்துல விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் போட்டால் அது நல்லா இருக்காது. போடலாம், பட் நல்லா இருக்காது. நான் போட்டுருவேன் இப்படி சொல்லி போடலாம், பட் ஐ டோன்ட் நீட் தட். சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிங்களே வைக்கிறேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து லிட்டரலாக அப்படியே இந்த செட்டே எடுத்துடலாம் போல். இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச்சு நான் உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன். வந்துரு 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 கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கு, ரியலி டிஜே ஓகே. பட் இது கூட 3க்கு கொடுத்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். டிஜேயின் பேண்டிங் போட்டிருக்காங்க. ஓஸ்மோன்னு சொல்கிறேன்ல, ஓஸ்மோ. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக அந்த டேக் வந்து அதில் கனெக்ட் பண்ணலாம் போல். அந்த டேக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இது தாங்க இவங்க சொல்கிற விஷயமே. இந்த திங்கை தான் அவங்க வந்து டிஜே வந்து இருக்குன்னு சொன்ன திங்கே இதுதான். ரொம்ப லிட்டரலாக ஏர் ரொம்ப அடிக்குது. என் ஃபோன் வெயிட்டுக்கு வச்சிட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் இப்படி வச்சு நம்ம ஃபோன் சென்ட்ரைஸ்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு திங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயம். இதை வந்து நம்ம ஃபோனோட பேக் சைடில் ஸ்லாட் பண்ணலாம். ஸ்லாட் பண்ணிட்டு அந்த டிஜேயோட கிம்பலில் வந்து இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மேக்னெட் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம ஃபோன் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு கனெக்டரும் எதுவுமே தேவை கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கீப் ஆல் தோஸ் திங்ஸ் அசைடு. எனக்கு வந்து இந்த அன்பாக்சிங்லாம் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பேன்ல, அந்த மாதிரி பண்ணிடுறேன். திஸ் இஸ் த கனெக்டர். இதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட். இதை தான் அவங்க வந்து டிஜே இந்த வெர்ஷனில் கொண்டு வந்திருக்கிற பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக அவங்க பார்க்குறது இந்த ஒரு விஷயத்தை தான். இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். லெட்ஸ் டேக் வித் த கிம்பல். வாவ், ரியலி எனக்கு என்னவோ வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு வேளை என் ஃபோன்லாம் இப்போ வெயிட் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி நான் கிம்பலும் யூஸ் பண்ணதில்லை. அதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு கிம்பலோட வெயிட் தெரில. இதை எப்படி லிஃப்ட் பண்ணுறேன். தட்ஸ் இட்ங்க. வாவ், சும்மா ஷேக் ஆகுது. அது மட்டும் ஷேக் ஆகுது. இப்படி தான் இருக்குமா என்னவோ தெரியல எனக்கு. பரவாயில்ல. இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணலாம், நிற்காது. அது கூடவே பார்த்திங்கன்னா ட்ரைபாட் மவுண்ட், டிஜேயோட ட்ரைபாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்லாட் பண்ணிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா த்ரூ ஹெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் ஹெட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டிப்பிக்கலாக இங்கே ஸ்லாட் பண்ணிடலாம். இதை வச்சு நம்ம இங்கே ஸ்க்ரூ பண்ணோம்னா டிப்பிக்கலாக இதை டைட், ஒரு மீடியமான டைட் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்டெபிலிட்டிக்கோசரம் எப்படி நம்ம வச்சுக்கலாம். தட்ஸ் இட். இதுக்கோசரம் தான் அவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷேப்டு பேஸாக இருக்குது. அதனால் இப்படி வைக்கும்போது ஸ்லாட் நல்லாயிருக்கு. எனக்கு இதை பிடிக்கும்போது ஒரு துப்பாக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. லிட்டரலாக டுப்புன்னு துடுற மாதிரியே இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல திங். USB Type C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே சார்ஜ் பண்ணுறதுக்கான இதுக்கான போர்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, சார்ஜிங் போர்ட். USB Type C கொடுத்த நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே USB Type C தான் கொடுக்குறாங்க. இவங்களும் ஒரு C கொடுத்தது வந்து நம்ம இதுக்கோசரம் அடிஷ்னலாக ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போக தேவை கம்மியாயிடும். பரவாயில்ல, நல்ல லென்த்தாகவே இருக்குது. இவ்வளோ லென்த் இருக்குது. குட் டிஜே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் லாட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க. இந்த பேக்கேஜில் வேறு எதுவும் கிடையாது. அடுத்து சிலிக்கா ஜெல் ஒன்று வச்சுருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு வச்சுறாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கா ஜெல். அப்புறம் இந்த ரப்பர் பேட் வச்சுருக்காங்க. இந்த ரப்பர் பேட் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் ஆஃப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் பீல் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கரோட ஒட்டிடலாம். மேபி சம் ஃபோன்ஸ் லைக் ஐஃபோன் SEலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. என் ஃபோனுக்கே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என் ஃபோன் கொஞ்சம் தின் தான். இந்த ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. கேமரா வந்து இந்த சைட் பார்த்த மாதிரி இருக்கணுமா. அப்போ ஐ ஷுட் ஸ்லாட் மை ஃபோன் இன் திஸ் வே. இப்போ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கேப் எதுவும் இல்லை, லிட்டரலாக கேப் எதுவும் இல்லை. பட் வேறாஸ் கேப் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த பேடிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. இந்த பேடிங் அதுக்கோசரம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேடிங் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த மேக்னெட் மொமெண்ட்னாங்களா, அந்த மேக்னெட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்டர் இருக்குது. அதுக்கான எப்படி சொல்லலாம்னா இதில் ஒரு அவுட்டரை எடுத்திருக்காங்க. இது ஒரு அவுட்டர். இதில் பார்த்திங்கன்னா அதோட இன்னர் டயா இருக்குது. இந்த டயா கரெக்டாக போய் ஸ்டார்ட் ஆகிடுது. வாவ், சூப்பருங்க. ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். வாவ், பிரித்து எடுக்க முடியல. இனிமேல் பிரித்து எடுக்க முடியல. இப்போ கிண்ட கொண்டு போகிறேன். பிடிச்சிக்கிச்சு. அதுவே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிச்சு. லிட்டரலாக பாருங்கள். நான் எப்படியோ ஷேக் பண்ணுறேன். இன்னும் ஆன் பண்ணல. எனக்கு இப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. சொல்லியிருக்காங்க. இருங்க ஆன் பண்ணுறேன். வாவ், சூப்பர். ஃபோன் வந்து சென்டர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன். ஆஹா, வாவ், சூப்பராக இருக்குங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஹெட் வந்து ஷேக் ஆக மாட்டேங்குது அன்வான்டாக. இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் இப்படி போகலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லிட்ரலாக இந்த மேக்னெட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், இது வந்து ஸ்லீப் மோட் போல். இப்படி வச்சுக்கிட்டா பவர் கன்சம்ஷன் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணாத ரிவ்யூ சொல்ல மாட்டேன், தப்பாட்டுருக்காங்க. ஐயோ பயங்கர பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் பயப்படவே வேணாம். உங்கள் ஃபோன் எது கீழே தவறி விழுந்துருமோ அப்படிங்கிற பயமே வேணாங்க உண்மையாலும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணியிருக்கு. நல்லா பரவாயில்ல, 360 டிகிரிக்கெலாம் நல்லா சுற்றும் போல். ஐயோ ஓடிடாத இங்கே நல்ல ஒரு விஷுவலைசிங்கும் இருக்குது. அது இல்லாமல் ஹோல்டிங்க்கே வந்து நல்லா லுக்காக இருக்குது. வெயிட்டாக இப்போ எனக்கு ஃபோன் வச்சதுக்கப்புறம் பெருசாக வெயிட் தெரியல. ஆர்டினரியாக முன்னே எப்படி வெயிட் இருந்துச்சோ அதே வெயிட் தான் தெரியுது. பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எந்த ஃபோனாக வேணாலும் வச்சுருங்க, நீங்கள் காஸ்ட்லி ஃபோன் கூட வச்சுருங்க. பட் உங்களுக்கு லிட்டரலாக கீழே உழுவுங்கிற பயம் இருக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த மேக்னெட்டோட பவர் பார்க்கணுமே. ஐயோ என்னால் பிரித்து எடுக்கிறதுக்கு நான் நல்லா சாப்பிடும் போல். அதுவும் பாருங்கள், தப்பாக ப்ளேஸ் பண்ணால் உட்கார மாட்டேங்குது சரியா. நான் இப்போ இந்த இதுலேயும் ஒரு டாட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஒரு டாட் இருக்குது. அந்த பாயிண்டரில் தான் நான் வைக்கணும் போல். அது இல்லாமல் நான் மிஸ்பிளேஸ் பண்ணேன்னா ஒட்டிக்குது. பட் ஆனால் பாருங்கள் கரெக்டாக செட் ஆகலை. அதனால் நான் கரெக்டாக பார்த்து அந்த ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ணால் கஜக் அப்படின்னு போய் உட்காந்துக்குது. அதில் பாருங்கள் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் கரெக்டாக வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அன்சைஸ்டாக இருக்குது. எதனாலன்னா பவர் பட்டன் வந்து என் சென்டர் ஆஃப் த ஃபோன் இருக்குது. எனக்கு வந்து இந்த திங் யூஸ் ஆகும். நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். டர்ன் ஆஃப் பண்ணால் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம லிட்டரலாக இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது சென்டர் ஆஃப் பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட் எடுத்துக்கோம், இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடலாம். சென்டர் ஆஃப் த ஃபோன். இப்போ இதையும் ஏன் இதை நான் கவனிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியல. இருக்கேன் சென்டர் ஆஃப் த ஃபோன் நான் வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே லைனிங்ஸ் போட்டிருக்காங்க. சென்டர் ஆஃப் த ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. பட் வேறாஸ் எனக்கு அந்த இடத்துல தான் பவர் பட்டனும் இருக்குது. அதனால் எனக்கு வந்து இதோட யூசேஜ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதை வந்து நான் கிளியர் கட்டாக இதில் வந்து பாருங்கள், இது வந்து லிட்டரலாக நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் ஃபோனோட. ஐ மீன் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே எடுத்து நம்ம அப்பப்போ ஸ்லாட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேஸ் சீல் தான் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஐயோ இதை விட்டுட்டனே பாருங்கள் எவ்வளோ பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்யா மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேப்பர் கொடுத்தா எப்படி? இதை வந்து இவங்க பெட்டராக எப்படி கொடுத்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே பின்னாடி யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு QR கோட், இந்த மாதிரி ஒரு QR கோடு இந்த இடத்துல கொடுத்து இதை போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோ மாடியூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரிட்டன் கைடு மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்படி பண்ணியிருக்காமே. ஏன் இவ்வளோ பேப்பர் வேஸ்ட்? டோன்ட் நோ, நான் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படி தெரியும், எனக்கே தெரியும். அதனால் சொல்லி இன்னும் யூஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் என்னன்னு தெரியல, நான் பிரித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப குப்பமேடு மாதிரியே இருக்குல்ல, எனக்கு அது அப்படி பழகிருச்சு, மாற்ற முடியல. இது ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மேபி நான் 2 to 3 ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் இதை வந்து மாற்றி யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. 3M நல்ல ஒரு பிராண்டோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஜெல், இதில் ஒரு ஜெல் கொடுத்துருந்தாங்களே, இதை நான் ஒரு ஃபோனில் ஒட்டிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோனில் என் ஃபோனில் ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் அப்டேட் பண்ணுறேன்னா மறுபடியும் இதை வந்து லிட்டரலாக பேஸ்ட் பண்ணேன்னா இது தனியாக வந்துடும்ல. அப்போ வந்து நான் இன்னொரு டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோசரம் ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் குட். இது கூட பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ். ஃபோனை வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணுறது முன்னாடி வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரை வைப்ஸையும் போட்டு தொடச்சிட்டு எப்படி சொல்லலாம்னா ஒரு நம்ம இப்போ ரூம்லலாம் இருக்குன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து உழுவாத மாதிரி க்ளீன் பண்ணி டெம்பர் கிளாஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்களா, சேம் மெத்தட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த ட்ரை கிளாத்தை வச்சு ஒன்ஸ் அகெயின் க்ளீன் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்லாட்டை வந்து அழகாக இதை அன்பீல் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஆக்சஸ் ஆஃப் சென்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வச்சுருக்க இந்த மாடியூலில் இப்படி வச்சு நான் இன்னும் பேஸ்ட் பண்ணல. இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து இப்படி தூக்கிட்டு இந்த மாடியூலை நான் இப்படி ரைஸ் பண்ணிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். வரல எங்கே தனியாக இந்த ஷீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலும் இது மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா, ஐ மீன் ஆட்டோமோட்டிவில் இந்த மாதிரி நான் வாங்கினா நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதாவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம், பாய்.
ஃபைனலி ஒரு வழியாக இப்போ தான் நம்ம பார்சல் வாங்க போகிறோம். இட் இஸ் அரௌண்ட் 11:13 நினைக்கிறேன். நான் மார்னிங் நான் ஒரு 10 பக்கமே இங்கே வந்துட்டேன். அப்புறம் போயிட்டு எனக்கு கொஞ்சம் இருந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கட்டிங் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, பார்சல் வச்சுருக்காரு, அமௌண்ட் பே பண்ண வாட்டி நம்ம அவர்கிட்ட வந்து வாங்கிடலாம். வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.